Hello students, நம்ம இந்த வீடியோல History Unit 7 Anti-colonial movements and the birth of nationalismல revolt of 1857 அதுல causes, cause and results டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? The revolt. The precursor to the revolt was the circulation of rumors about the cartridges of the new Enfield rifle. So இந்த revoltக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, precursor to the revolt was the circulation of rumors about the cartridges of the new Enfield rifle. So Enfield ஒரு கம்பெனியோட பேரு. இந்த புல்லட்லாம் வரும் இல்லையா, Enfield வண்டி. ஸோ அந்த முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, ரைஃபிள்னா என்ன, துப்பாக்கி. ஸோ நியூ என்ஃபீல்டு ரைஃபிள் ஒரு புதிய ரக துப்பாக்கியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த என்ஃபீல்டு கம்பெனி. அவங்க புதிய இந்த துப்பாக்கி அதுக்கு தோட்டா போடணும் இல்லையா, அந்த கேட்ரிட்ஜஸ், அந்த கேட்ரிட்ஜஸ் பற்றிய வதந்திகள் தான் இந்த புரட்சிக்கே முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஸோ புதிய வகை துப்பாக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த புதிய வகை துப்பாக்கிக்குள்ள தோட்டா இருக்கும் இல்லையா, குண்டு போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த கேட்ரிட்ஜ் தான் இந்த ரிவோல்ட்டுக்கு முக்கியமான காரணம். ஸோ த ப்ரெக்யூர்சர் டு த ரிவோல்ட் வாஸ் த சர்க்குலேஷன் ஆஃப் ரூமர்ஸ். அதாவது அந்த கேட்ரிட்ஜை பற்றி ஒரு வதந்திகள் நிறைய பரவ ஆரம்பிக்குது. அந்த என்ஃபீல்டு புதிய என்ஃபீல்டு ரைஃபிள் துப்பாக்கிக்கு சப்ளை ஆகியிருக்கிற அந்த கேட்ரிட்ஜஸ் பற்றின வதந்திகள் தான் இந்த ரிவோல்ட்டுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. There was a strong suspicion that the new cartridges had been greased with cow and pig fat. சரி, என்ன மாதிரியான வதந்திகள் பரவுது அப்படின்னா, அதாவது அந்த இராணுவ வீரர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், அந்த கேட்ரிட்ஜஸோட மேல் பகுதியை கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எதால அப்படின்னா, கவ் அண்ட் பிக் ஃபேட்டால கிரீஸ் பண்ணியிருக்காங்க. கவ்வோட, அதாவது பசுமாட்டோடையும் பன்றியோடையும் ஃபேக்டரியும் அதை கிரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேட்ரிட்ஜஸோட மேல் பகுதியை அப்படின்ற ஒரு ரூமர் வதந்தி பரவ ஆரம்பிக்குது. ஸோ த கேட்ரிட்ஜஸ் ஹேட் டு பி பிட்டன் ஆஃப் பிஃபோர் லோடிங். ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, துப்பாக்கியை ஒரு கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த தோட்டாவை ஒரு கையில் எடுப்பாங்க, அந்த கேட்ரிட்ஜை எடுத்துட்டு வாயால் கடிச்சு அந்த மேல் உரையை எடுத்துட்டு குண்டை உள்ளே போடணும். சரியா? இப்போ அந்த கேட்ரிட்ஜஸ் ஹேட் டு பி பிட்டன் ஆஃப் இல்லையா, அது வாயால் அந்த மேல் உரையை எடுக்கணும். அந்த மேல் உரை எதால் கிரீஸ் பண்ணியிருக்கு, பசை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவ்வோட பிக்கோட கொழுப்புனால பசையாக தயார் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு வதந்தி பரவ ஆரம்பிக்குது. கவ் அப்படிங்கிறது ஒரு சேக்ரெட் அனிமல் ஹிந்துஸ்க்கு இல்லையா, அண்ட் பிக் இஸ் அ டிட்டஸ்டபிள் ஒன். ஸோ போர்க் சாப்பிடக்கூடாது முஸ்லிம்ஸ்லாம். கவ் புனிதமாக கருதப்படுற ஒரு விலங்கு. ஸோ அதுலேருந்து எடுக்கப்பட்ட அந்த கொழுப்பில் தயார் பண்ண அந்த கேட்ரிட்ஜஸை வாயால் கடிக்கணுமா அப்படின்ற ஒரு அச்சம் சோல்ஜர்ஸ், சிப்பாய்ஸோட மனசில் வருது. ஸோ இதுதான் இந்த ரிவோல்ட்டுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆன் 29th March a சிப்பாய் named Mangal Pandey assaulted his European officers. அதாவது March 29th அன்னைக்கு, அதான் 1857ல March 29th சிப்பாய் நேம்ட், சிப்பாய்னா சோல்ஜர் பை நேம் மங்கள் பாண்டே assaulted his European officer. அதாவது மங்கள் பாண்டே அப்படின்ற ஒரு சோல்ஜர் என்ன பண்ணாரு, தனது யூரோப்பியன் ஆஃபீஸர் அதிகாரியை தாக்கியிருக்கார். ஏன்னா இவரை ஃபோர்ஸ் பண்ணி அந்த கேட்ரிட்ஜஸை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? மங்கள் பாண்டே பீங் அ ஹிந்து, he refused to use that. His fellow soldiers refused to arrest him when ordered to do so. ஸோ உடனே கோவம் அடைஞ்ச அந்த யூரோப்பியன் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, அந்த யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் மற்ற சோல்ஜர்ஸ்க்கு ஆர்டர் பண்ணுறாங்க. என்ன ஆர்டர் பண்ணுறாங்க, மங்கள் பாண்டேவை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனால் மங்கள் பாண்டேவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மற்ற சோல்ஜர்ஸ் யாருமே முன் வரல. So Mangal Pandey along with other soldiers were court-martialed and hanged. So யாரெல்லாம் மங்கள் பாண்டேவை அரெஸ்ட் பண்ண மறுத்தாங்களோ எல்லாரையும், சக சிப்பாய்கள் எல்லாரையும் கைது பண்ணாங்க யூரோப்பியன்ஸ்.
எல்லாரையும் என்ன பண்ணாங்க, நீதிமன்றம் முன்னாடி கொண்டு வந்து ஆஜர்படுத்தினாங்க. ஸோ நீதிமன்ற தீர்ப்பால் they were all hanged to death. So Mangal Pandey and those soldiers who refused to arrest Mangal Pandey were all court martialed. அதாவது நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் they were all hanged to death. தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டாங்க. And this only fueled the anger. And in the following days there were increasing incidents of disobedience. So ஏற்கனவே கோமா இருந்த சோல்ஜர்ஸ்க்கு இன்னும் என்னாச்சு, ஆத்திரம் கோபம் எல்லாம் வந்தது. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு வந்த அடுத்து வர நாட்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, there was an increasing incident of disobedience. அதாவது யூரோப்பியன் ஆஃபீஸர் சொல்றதை எந்த சிப்பாயும் கேட்காம கீழ்ப்படியாம நிறைய ஒரு disobedience incidents throughout India நடக்க ஆரம்பிச்சது. burning and arson were reported. burning அப்படின்னா என்ன, தீ, எல்லா அந்த சிப்பாய்ஸ் எல்லாம் கலவரத்தில் ஈடுபட்டாங்க. ஸோ தீயிலிட்டு கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் they also engaged themselves in rebellion. ஸோ எங்கெல்லாம் எந்த ஆர்மி கண்டோன்மெண்ட்லலாம் இது நடக்குது அப்படின்னா, அம்பாலா, லக்னோ அண்ட் மீரட். ஸோ burning and arsons were reported from the army cantonments in அம்பாலா, லக்னோ அண்ட் மீரட். ஸோ இந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையும், அதாவது ராணுவ குடியிருப்பு பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம கண்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்மி கண்டோன்மெண்ட். ஸோ இந்த இடத்துல எல்லா இடத்துலையும், அதாவது ஆர்மி கண்டோன்மெண்ட், அதாவது ராணுவ வீரர்கள் குடியிருக்கிற இந்த பகுதிகள்லாம் ஆர்மி கண்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்மி கண்டோன்மெண்ட் இருக்கிற இடமாகிய அம்பாலா, லக்னோ, மீரட் இந்த இடத்துல எல்லாம் கலவரம் வெடிக்குது. சரியா? பகதூர் ஷா proclaimed as emperor of Hindustan. So பகதூர் ஷா II யாரு? He was the last emperor of Mughal dynasty. அதாவது முகல் டைனாசிட்டியோட லாஸ்ட் ரூலர் தான் பகதூர் ஷா II. ஸோ அந்த பக்கத்தில் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இவர் தான் பகதூர் ஷா II, முகல் டைனாசிட்டியோட லாஸ்ட் ரூலர். On May 11th, 1857, a band of Sipais from Meerut marched to Red Fort in Delhi. So May 11th, 1857, a band of Sipais, அதாவது ஒரு சிப்பாய் கூட்டம், ஒரு குழுவாக என்ன பண்றாங்க அப்படின்னா, மீரட்ல இருந்து ரெட் ஃபோர்ட்டை நோக்கி பயணம் மேற்கொள்றாங்க. எதுக்காக அப்படின்னா, பகதூர் ஷா II வந்து திரும்பவும் நம்ம இந்தியாவோட எம்பரரா ஆக்கிறதுக்காக. ஸோ அங்கே வந்து போகிறாங்க. ஸோ த சிப்பாய்ஸ் were followed by an equally exorbitant crowd who gathered to ask the Mughal emperor Bahadur Shah II to become their leader. ஸோ இவங்கள மாதிரியே ஈக்குவல் நம்பர்ஸில் மக்கள் அங்கே குழுமி இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, டு ஆஸ்க் முகல் எம்பரர் பகதூர் ஷா II டு பிகம் தேர் லீடர். அதாவது திரும்பவும் பகதூர் ஷா II அவங்களோட தலைவர் ஆக்கிறதுக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்காக சிப்பாய்ஸோட அதே அளவு மக்களும் அங்கே குழுமி இருக்காங்க, அதாவது அந்த ரெட் ஃபோர்ட்டில். ஸோ இந்த ரெட் ஃபோர்ட்டில் எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க, பகதூர் ஷா II வந்து திரும்பவும் இந்த ஹிந்துஸ்தானோட எம்பரர் ஆக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அங்கே இருக்காங்க. So after much hesitation, he accepted the offer and was proclaimed as the Shahanshah-e Hindustan, that is the Emperor of Hindustan. ஸோ எல்லாரும், அதாவது சிப்பாய்ஸ் வந்து மீரட்லேருந்து ரெட் ஃபோர்ட் நோக்கி ஒரு குழுவாக போய் அதே ஈக்குவல் நம்பரில் மக்களும் என்ன பண்ணுறாங்க, அங்கே குழுமி இருக்காங்க ரெட் ஃபோர்ட்டில், திரும்பவும் ஹிந்துஸ்தானோட எம்பரராக பகதூர் ஷா II ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அவர் ரொம்ப ஒரு ஹெசிடேஷனுக்கு பிறகு he accepted the offer. ஸோ என்ன பண்ணார், இவருக்கு கொஞ்சம் பயம்தான், பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் அதே இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த தயக்கத்தோடையே என்ன பண்ணார், மக்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாரு. அண்ட் he was proclaimed as ஷெஹன்ஷாயி ஹிந்துஸ்தான், அப்படின்னா இந்த ஹிந்துஸ்தானோட மா மன்னர் அப்படின்ட்டு பகதூர் ஷா II அறிவிச்சாங்க. Soon the rebels captured the northwestern provinces and Oudh. ஸோ அதுக்கப்புறம் கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, the rebels எல்லாம் நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டாங்க. and they also captured Oudh. As the news of the fall of Delhi reached the Ganges Valley, cantonment after cantonment mutinied till by the beginning of June
British rule in North India except in Punjab and Bengal had disappeared. So இந்த டெல்லி வந்து ரிபல்ஸ் கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. எங்க பரவ ஆரம்பிக்குது? இட் ரீச்ட் Ganges வேலி, அந்த கங்கை பள்ளத்தாக்கு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. பரவ ஆரம்பிச்ச உடனே கண்டோன்மெண்ட் ஆஃப்டர் கண்டோன்மெண்ட் மியூட்டினிட். அதாவது கண்டோன்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? அந்த இராணுவ வீரர்களோட குடியிருப்பு பகுதியை தான் கண்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகுதியில் எல்லாம் என்ன ஆகுது? கிளர்ச்சிகள் தொடங்குது. ஸோ கண்டோன்மெண்ட் ஆஃப்டர் கண்டோன்மெண்ட் மியூட்டினிட் till by the beginning of ஜூன் பிகினிங் வரை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ the rebels were very successful. The British rule in North India except பஞ்சாப் அண்ட் பெங்கால் had disappeared. ஸோ நார்த் இந்தியாவில் பஞ்சாபும் பெங்காலையும் தவிர்த்த மீதி எல்லா ஏரியாவும் ரிபல்ஸ் கீழே வந்தாச்சு. ஸோ they all captured the entire part of North India except Punjab and Bengal. Civil rebellion. Civil rebellion அப்படிங்கிறது உள்நாட்டு கிளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். The mutiny was equally supported by an aggrieved rural society in North India. அதாவது இந்த ரிவோல்ட் இருக்கு இல்லையா, மியூட்டினி அப்படின்னாலே என்னது? ஸ்மால் கைண்ட் ஆஃப் ரிவோல்ட். அந்த 1857 ரிவோல்ட்டு பிரிட்டிஷ்காரங்க மியூட்டினி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ த மியூட்டினி வாஸ் ஈக்குவலி சப்போர்ட்டட் பை அன் அக்ரீவ்ட் ரூரல் சொசைட்டி ஆஃப் நார்த் இந்தியா. இந்த கிளர்ச்சியை, இந்த ரிவோல்ட்டை யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நார்த் இந்தியாவில் இருக்கிற ரூரல் சொசைட்டி, அதாவது கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் வந்து இதை ஸ்ட்ராங்காக ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. எதுக்காக அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக சிப்பாய்ஸோட சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. சிப்பாய்ஸ் ஒர்க்கிங் இன் த பிரிட்டிஷ் ஆர்மி வேர் இன்ஃபேக்ட் பெசன்ஸ் இன் யூனிஃபார்ம். அதாவது ஆங்கிலேய இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க இல்லையா இந்த சிப்பாய் சோல்ஜர்ஸ், இவங்க எல்லாமே உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா சீருடையில் இருந்த விவசாயிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த விவசாயம் பண்ண முடியாமல் போனதுனால தான் சோல்ஜர்ஸாக வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதனால் அவங்களுக்கு அந்த விவசாயம் பண்ண முடியல, ஃபார்மிங் அப்படின்ற ஒரு ஜாப் அவங்களால கேரி அவுட் பண்ண முடியல அப்படின்னா, the reason is they were equally affected by the restructuring of the revenue administration. அதாவது அந்த வருவாய் நிர்வாகம் சீரமைப்பு செஞ்சாங்க இல்லையா, அந்த ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்பொழுது இவங்க எல்லாருமே வேலையை இழந்தாங்க. ஸோ இந்த வேலையை இழந்த இந்த பெசன்ஸ் எல்லாருமே சிப்பாய்ஸா சோல்ஜர்ஸா பிரிட்டிஷ் ஆர்மியில் செஞ்சாங்க. பிகாஸ் தே ஹாவ் டு லீட் தேர் லைஃப் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு வருமானம் தேவையாக இருந்தது அப்போ. ஸோ இந்த சூழ்நிலையில் எதுவாக ஜாயின் பண்ணாங்க? சோல்ஜர்ஸாக பிரிட்டிஷ் ஆர்மியில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம் என்னது, they were all சிப்பாய்ஸ் working in the British army were in fact the peasants in uniform because they were all equally affected by the restructuring of the revenue administration. The Sipai revolt and the subsequent civil rebellion in various parts of India had a deep-rooted connection with the rural mass. So இந்த Sipai revolt இருக்கட்டும், இந்த civil rebellion இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரூரல் மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு. No deep-rooted connection with the rural people because அவங்க சப்போர்ட்னால தான் இது இவ்வளோ பெரிய ரிவோல்ட்டாகவே ஆச்சு. So the first civil rebellion broke out in parts of northwestern provinces and out. So முதல்ல இந்த உள்நாட்டு கிளர்ச்சி அப்படிங்கிறது எங்கே வெடிச்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கே broke out ஆச்சு அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ் அண்ட் அவுத், இந்த ரெண்டு இடத்துல தான் முதல்ல ஆரம்பிச்சுது. There were two regions from which the Sipais were predominantly recruited. ஏன் இந்த ரீஜனில் முதல்ல வெடிச்சுது அப்படின்னா, பிகாஸ் இந்த ரெண்டு ரீஜனில் இருந்து மட்டும்தான் நிறைய சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்ணாங்க பிரிட்டிஷர்ஸ். ஸோ தட் இஸ் த ரீசன் வை வென் த ரிவோல்ட் ப்ரோக் அவுட் த நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ் அண்ட் அவுத் அப்படின்றது வந்து நிறைய இந்தியன் சோல்ஜர்ஸ் அங்கே இருந்தாங்க. அண்ட் தட் டூ தே வேர் ஆல் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் த ரூரல் ஏரியாஸ் அண்ட் இன்ஃபேக்ட் தே வேர் ஆல் அஃபெக்டட் பை த பிரிட்டிஷ் பாலிசிஸ். அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இந்த பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் ஒரு சின்ன ஸ்பார்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்பார்க் வந்த உடனே தே broke out into an open revolt against the British.
A large number of zamindars and talukdars were also attracted to the rebellions as they had lost their various privileges under the British government. So, peasants மட்டுமில்ல, soldiers மட்டும் இந்த revoltல join பண்ணிக்கல. வேறு யாரெல்லாம் join பண்ணாங்க? So, a large number of zamindars and talukdars were also attracted towards rebellion. அவங்களும் இந்த rebellion நோக்கி ஈர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி எதனால ஈர்க்கப்பட்டாங்க அப்படின்னா, because they lost various privileges. So அவங்களுக்காக இந்த நிறைய இழப்புகளை சந்திச்சாங்க. Various privileges they had lost under the British government. So அதனால கோவமுட்ட அவங்க என்ன பண்ணாங்க? So இந்த rebellionல அவங்களும் join பண்ணாங்க. So a large number of zamindars and talukdars were also attracted towards the rebellion. The reason for that, they lost many privileges under the British government. So அவங்க நிறைய சலுகைகளை ஆங்கிலேயர் ஆட்சி கீழே இழந்துட்டாங்க. Then the talukdar peasants collective was a common effort to recover what they had lost. So talukdaரும் peasants collective, அதாவது விவசாய கூட்டமைப்பும் இந்த revoltல join பண்ணது காரணம் என்ன அப்படின்னா, they wanted to get back what they had lost. So அவங்க இழந்ததை மீண்டும் பெறுவதற்காக இந்த revoltல அவங்க கலந்துக்கிட்டாங்க. And similarly, artisans and handicraft persons were equally affected by the dethroning of rulers of many Indian states who were a major source of patronage. So peasants மட்டுமில்ல, zamindars மட்டுமில்ல, talukdars மட்டுமில்ல, வேறு யாரெல்லாம் இதில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷோட பாலிசிஸ்னால அஃபெக்ட் ஆனவங்க ஆர்டிசன்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பர்சன்ஸ். ஸோ ஆர்டிசன்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் பர்சன்ஸ் அப்படின்னா அவங்க யாரு? கைவினை தொழிலாளர்கள் இல்லையா? ஸோ இந்த கைவினை தொழிலாளர்கள் என்ன ஆச்சு அப்படின்னா, they were also equally affected by the policies of the British. எப்படி? Because annexation policies பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? Doctrine of lapse. British, they annexed many Indian territories by the application of doctrine of lapse அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நிறைய பாலிசிஸை பிரிட்டிஷ் பாலிசிஸை யூஸ் பண்ணி நிறைய இந்தியன் ரூலர்ஸ், மெனி இந்தியன் ரூலர்ஸ் டெரிட்டரிஸ் வேர் அனெக்ஸ்டு. ஸோ இந்த மாதிரி அனெக்ஸ் பண்ண உடனே அந்த ரூலர்ஸ் ஆதரித்த கைவினை கலைஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க? பாதிப்படைஞ்சாங்க. ஸோ ஆர்டிசன்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் பர்சன்ஸ் வேர் ஆல்சோ affected because of the dethroning of rulers. So peasants, zamindars, talukdars, artisans, handicraft persons எல்லாருமே என்ன பண்ணாங்க? இதில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. The dumping of British manufacturers had ruined the Indian handicrafts and thrown thousands of weavers out of employment. So இப்போ பிரிட்டிஷ் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணுறாங்க? நிறைய பொருட்களை பிரிட்டிஷில் தயாரித்து இந்தியாவில் கொண்டு வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்தியா வாஸ் யூஸ்ட் ஒன்லி ஆஸ் அ மார்க்கெட் பிளேஸ் டு செல் தேர் பிரிட்டிஷ் குட்ஸ் இல்லையா? ஸோ த டம்பிங் ஆஃப் பிரிட்டிஷ் மேனுஃபேக்சரர்ஸ் ஹேட் ரூயன்ட் த இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஸோ நம்மளோட கைவினை பொருட்கள் எல்லாமே அழிஞ்சு போக ஆரம்பிச்சுது. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட பொருட்களை இந்தியாவில் கொண்டு வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ thousands ஆஃப் வீவர்ஸ் அவுட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நிறையா நெசவு தொழில் செய்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? இந்த வேலையை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. தொழில் இல்லாமல், வேலை இல்லாமல். கலெக்டிவ் ஆங்கர் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் டுக் த ஃபார்ம் ஆஃப் பீப்புள்ஸ் ரிவோல்ட். ஸோ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இட் broke out in the form of a rebellion. ஸோ கலெக்டிவ் ஆங்கர் அகெயின்ஸ்ட். ஸோ இது எல்லாமே இந்த ஒட்டுமொத்த ஆத்திரம் எப்படி வந்தது? கிளர்ச்சியாக வெடித்தது. ஸோ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆத்திரம் அடைந்து என்ன பண்ணாங்க? ஒரு கிளர்ச்சியாக, பீப்புள்ஸ் ரிவோல்ட்டா இது வெடிக்க ஆரம்பிச்சது. Prominent fighters against the British. The mutiny provided platform to aggrieved kings, nawabs, queens and zamindars to express anti-British anger. So இந்த மியூட்டினில முதல்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க? peasants, soldiers, zamindars, talukdars இல்லையா? ஸோ இந்த மியூட்டினில பாதிக்கப்பட்ட அரசர்கள், அதாவது அக்ரீவ்ட் கிங்ஸ், நவாப்ஸ், குயின்ஸ், ஜமீன்தாஸ்
இவங்க எல்லாரும் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. and they wanted to make use of this opportunity, okay, to show their protest against the British. இல்லையா, பிரிட்டிஷ் மேல இருக்கிற கோவத்தை காமிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இந்த மியூட்டினியை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. Nana Sahib, the adopted son of last Peshwa Bajirao II, provided leadership in the Kanpur region. இது உனக்கு match the followingல வரலாம். Nana Sahib Kanpur region. So Nana Sahib அப்படின்றவர் யாருன்னு பார்த்தோன்னா, he was adopted son of last Peshwa Bajirao II. அதாவது பேஷ்வா பாஜிராவ் டூவோட adopted son. So according to the doctrine of lapse, என்ன சொன்னாங்க Britishers? If you don't have a natural heir to the throne, then automatically the particular territory will lapse to பிரிட்டிஷ். இல்லையா, அது வந்து பிரிட்டிஷ் கீழே வந்துடும் அந்த டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேஷ்வா பாஜிராவுக்கு என்ன இல்லை, ஆண் வாரிசு இல்லாததுனால he adopted நானா சாஹிப். பட் அந்த நானா சாஹிப்பை வந்து ரூல் பண்ண விடலை. ஸோ அவங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு பென்ஷன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானா சாஹிப்போட ரீஜனை யார் அனெக்ஸ் பண்ணியாச்சு? பிரிட்டிஷர்ஸ் அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நானா சாஹிப்புக்கு பென்ஷனும் அவங்க கொடுக்கல. So Nana Sahib, the adopted son of last Peshwa Bajirao II, provided leadership in the Kanpur region. So அவர் என்ன பண்ணாரு, இந்த மியூட்டினியை கான்பூர் ரீஜன்ல தலைமை தாங்கி நடத்தினார். And he had been denied pension by the company. So அவர் கொடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட அந்த ஓய்வூதியத்துல கூட பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுக்க மறுத்துட்டாங்க. Similarly, Begum Hazrat Mahal in Lucknow, Khan Bahadur in Bareilly took the command of their respective territories, which were once ruled either by them or by their ancestors. So அதே மாதிரி எப்படி வந்து நானா சாஹிப் கான்பூர் ரீஜன்ல தலைமை தாங்கி நடத்தினாரோ, அதே மாதிரி பேகம் ஹஸ்ரத் மஹால் இன் லக்னோ அண்ட் கான் பகதூர் இன் பெரைலி, இவங்க ரெண்டு பேரும் அந்தந்த ரீஜன்ல அந்த ரிபல்ஸருக்கு ஒரு தலைமை ஏற்றி நடத்தினாங்க. ஸோ இவங்கெல்லாம் எதுக்காக ஜாயின் பண்ணாங்க இந்த ரிவோல்ட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதே மாதிரி எப்படி நானா சாஹிப் அவரோட டெரிட்டரியை இழந்தாரோ, அதே மாதிரி பேகம் ஹஸ்ரத் மஹாலும் கான் பகதூரும் அவங்களோட டெரிட்டரியை எய்தர் that territory would have been ruled by them or by their ancestors. So அவங்களும் அந்த டெரிட்டரியை இழந்ததுனால, so they wanted to make use of this opportunity to express the anti-British anger. So இவங்க எல்லாம் ஒன் பை ஒன் என்ன பண்ணாங்க, ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது எல்லாமே உனக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஒன் வேர்டில் கேட்கலாம். நானா சாஹிப் கான்பூர் ரீஜன், பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோ, கான் பகதூர் பெரைலி. ஓகே. Another such significant leader was Rani Lakshmi Bai, who assumed the leadership in Jhansi. So நம்ம பார்த்தோம் இல்லையா, நானா சாஹிப், பேகம் ஹஸ்ரத் மஹால், இவங்க எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ராணி லக்ஷ்மி பாய், அண்ட் ஷி வாஸ் த ஒன் ஹூ அஸ்யூம் த லீடர்ஷிப் இன் ஜான்சி. ஸோ எதுக்காக அவங்க வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, இன் ஹர் கேஸ் டல்ஹவுசி, the Governor General of Bengal, had refused her request to adopt a son as her successor after her husband died and the kingdom was annexed under the doctrine of lapse. So இவங்களோட கேஸ் பார்த்தோம் அப்படின்னா, டல்ஹவுசி was a Governor General of Bengal. பெங்காலில் அப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். ராணி லக்ஷ்மி பாய் அவங்களோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆண் வாரிசு அடாப்ட் பண்ண விருப்பப்பட்டு அனுமதி கேட்டாங்க. ஆனால் அந்த அனுமதி அவங்களுக்கு கொடுக்கல. அதாவது அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான பெர்மிஷன் டல்ஹவுசி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கொடுக்கல. ஸோ அதனால் அவங்களோட டெரிட்டரியை ஜான்சி அவங்களோட டெரிட்டரியை டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் அப்படின்ற ஒரு பாலிசியில் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, தே அனெக்ஸ்ட் இட் டு தேர் டெரிட்டரி. ஸோ இந்த தன்னோட நாட்டை இழந்த உடனே அவங்களுக்கு என்னாச்சு, ரொம்ப கோவம் வந்தது இல்லையா. ஸோ ராணி லக்ஷ்மி பாய் பேட்டில்ட் த மைட்டி பிரிட்டிஷ் ஆர்மி அன்டில் ஷி வாஸ் டிஃபீட்டட். ஸோ கடைசி வரைக்கும் அந்த டெரிட்டரியை எப்படியாவது மீட்டுடுவோமா அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, தொடர்ந்து போராடி, அண்ட் ஷி வாஸ் கில்ட் இன் த பேட்டில் ஃபீல்ட். ஓகே. ஸோ அவங்களால கடைசி வரைக்கும் போராடினாங்க. ராணி லக்ஷ்மி பாய் கடைசி வரைக்கும் போராடி, அஃப்கோர்ஸ் ஷி வாஸ் கில்ட் இன் த பேட்டில் ஃபீல்ட். பகதூர் ஷா ஜாஃபர், குன்வர் சிங், கான் பகதூர், ராணி லக்ஷ்மி பாய் and many others were rebels against their will,
compelled by the bravery of Sipais who had defied the British authority. So Bahadur Shah Jafar, Kanwar Singh, இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ தென் கான் பகதூர், ராணி லக்ஷ்மி பாய், இன்னும் நிறைய ரிபல்ஸ், தேர் ஆல் ஃபாட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷர்ஸ். எதுக்காக அவங்க எல்லாருமே பிரிட்டிஷை எதிர்த்து போராடினாங்க அப்படின்னா, அவங்களோட விருப்பத்துக்கு எதிராக பிரிட்டிஷ் நடந்ததுனால, ஸோ தே வேர் ஆல் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ தே வெயிட்டட் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் தே வெயிட்டட் ஃபார் அ மொமெண்ட் to show their anti-British feelings. So அந்த ஒரு opportunity இந்த revolt மூலமா அவங்களுக்கு கிடைச்சது. So they showed their resentment against the British rule. So இந்த picture பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். So the British வந்து எப்படி பனிஷ் பண்ணாங்க ரிபல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ தே வேர் ஆல் ஹேங் டு டெத் இன் த பப்ளிக். ஸோ இது வந்து மக்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக யாரெல்லாம் பிரிட்டிஷை எதிர்த்து போராடினாங்களோ அவங்களை எல்லாரையுமே பப்ளிக்காக என்ன பண்ணாங்க, தூக்கில் போட்டாங்க. ஸோ எல்லாரும் பார்த்து என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க இல்லையா. ஸோ பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறதுக்கு யோசிப்பாங்க. அதே மாதிரி ப்ளோயிங் மியூட்டினியஸ் சிப்பாய்ஸ் ஃப்ரம் த கன்ஸ். ஸோ அப்படியே ஷூட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறாங்களோ அவங்களையெல்லாம் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஷூட் பண்ணி கொல்றாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் தே சப்ரெஸ் த ரிவோல்ட், த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. சப்ரெஷன் ஆஃப் ரிபல்லியன். இந்த ரிபல்லியனை எப்படி வந்து அடக்கினாங்க, ஸோ இந்த கிளர்ச்சியை, இந்த ரிபல்லியன் மியூட்டினியை எப்படி அடக்கினாங்க பிரிட்டிஷர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பை த பிகினிங் ஆஃப் ஜூன் 1857, தி டெல்லி, Meerut, Rohilkhand, Agra, Allahabad and Benares divisions of the army had been restored to the British control and placed under martial law. So in the beginning of June 1857, என்னாச்சு, டெல்லி, மீரத், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத், பெனாரஸ், இதை எல்லாத்தையும் இந்த எல்லா டிவிஷன்ஸ்லையும் இருக்கிற ஆர்மி எல்லாத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க பிரிட்டிஷர்ஸ். அண்ட் தே பிளேஸ்ட் அண்டர் மார்ஷியல் லா, அதாவது மிக கடுமையான இராணுவ சட்டத்துக்கு கீழே இந்த எல்லா பகுதிகளையும் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய பகுதிகள். இங்கே வந்து மியூட்டினி ஸ்டார்ட் ஆச்சு மீரத்தில் தான் ஃபர்ஸ்ட், ஆக்ரா. ஸோ அப்படியே பரவிட்டே போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கடுமையான மார்ஷியல் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது இராணுவ சட்டத்தை அந்த இடத்துல நடைமுறைப்படுத்தினாங்க.